எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள். இந்த பதிவு எதை பற்றி இருக்க போகுதுன்னா, வாட் இஸ் த காஸ்ட் எஸ்டிமேட் அண்ட் எஸ்டிமேஷன், இந்த ரெண்டுக்கும் இடையில என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, காஸ்ட் எஸ்டிமேஷன் செய்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது என்பதை போன்ற பல தகவல்களை பற்றி தான் பேசும். அதனால் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தா மட்டும் போதாதுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நான் சாபிமான் ஜமால் முகமது. இது சனாஃபின் சிவில் குவான்டிட்டி சர்வேயும் கற்றதும் கற்பிக்கப்பட்டதும். காஸ்ட் எஸ்டிமேஷனுக்கும் ஆற்றில் போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லக்கூடிய பழமொழிக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்க தான் செய்யுது. அது என்னன்னு சொல்லக்கூடியது இந்த பதிவுகள் முடியக்கூடிய நேரத்தில் உங்களுக்கும் தெரியும். எஸ்டிமேஷன், எஸ்டிமேட், இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நடக்கதா இமேஜின் பண்ணுங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஹெட் இருப்பாங்க, அது நீங்களாக கூட இருக்கலாம். உங்களுக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட்டு தேவைப்படுது. என்னென்னா, ஒரு கியூபிக் மீட் காங்கிரீட்டினுடைய ரேட்டு உங்களுக்கு தேவைப்படுது. நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு எஸ்டிமேட்டரை கால் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டு அவர்கிட்ட கேட்குறீங்க, எனக்கு 1 கியூபிக் மீட்டர் காங்கிரீட்டோட ரேட்டை எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 1 hour டைம் கொடுங்க சார், நான் போய்கிட்டு அதனுடைய டேட்டாவை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த ரேட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. போய்கிட்டு அதுக்கான வேலைகளை அவருடைய கேபினில் இருந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. 1 hour முடிஞ்ச பிறகு அதற்கான ரிசல்ட்டை உங்கள் கையில் கொண்டு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு கியூபிக் மீட்டர் காங்கிரீட்டுக்கு ரேட்டை கேட்டிங்களா, அதுக்கான ஒரு ஒர்க் ப்ராக்ரஸை அந்த எஸ்டிமேட்டர் செய்கிறார்களா, அந்த 1 hour ப்ராக்ரஸ் டைமை தான் நாம் எஸ்டிமேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். இது முடிஞ்ச பிறகு ஒரு அமௌண்ட் அவருக்கு கிடைக்கிதில்ல, ஒரு வேல்யூ கிடைக்கிதில்ல, அந்த வேல்யூவை தான் எஸ்டிமேட் வேல்யூன்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் எஸ்டிமேஷனுக்கும் எஸ்டிமேட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ். இன்னும் எளிமையான முறையில் நீங்கள் புரிந்து கொள்ளதா இருந்தால் இப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு பட்ஜெட்டினுடைய வேல்யூவை தெரிந்து கொள்வதற்காக நடத்தப்படக்கூடிய ஒர்க் ப்ராக்ரஸை தான் நாம் எஸ்டிமேஷன்னு சொல்கிறோம். அந்த எக்ஸாம்பிளில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சிக்க முற்படணும்னு சொன்னால், ஒரு ப்ராடக்டினுடைய எஸ்டிமேட் வேல்யூன்னு சொல்லக்கூடியது அதில் இருக்கக்கூடிய நேரடியான செலவுகளை மட்டும் கருத்தில் கொள்ளக்கூடாது, மறைமுகமாக அதில் வரக்கூடிய செலவுகளையும் கருத்தில் கொள்ளணும்னு சொல்கிறதுக்காக தான். அதற்காக தான் அந்த எக்ஸாம்பிளை நான் சொன்னது. என்ன எக்ஸாம்பிள் சொன்னால், ஒரு பட்ஜெட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக அதற்காக செய்யப்படக்கூடிய அந்த ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்கை தான் நம்ம எஸ்டிமேஷன்னு சொல்கிறோம். இப்போ இந்த பட்ஜெட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம்ல, இதை நம்ம டெக்னிக்கலாக எப்படி சொல்லலாம்னா, டைரக்ட் காஸ்ட் அண்ட் இன்டைரக்ட் காஸ்ட்னு சொல்லி நம்ம பிரிச்சிருப்பாங்க. இந்த டைரக்ட் காஸ்ட்டில் என்னெல்லாம் வரும், மெட்டீரியல், லேபர், எக்யூப்மெண்ட்னு சொல்லக்கூடிய வகைகளில் அந்த ரேட்டை நம்ம அரைவ் பண்ணுவோம். இன்டைரக்ட் காஸ்ட்டில் எதெல்லாம் வரும்னா, அந்த ஓவர் ஹெட் அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் வரக்கூடிய எக்ஸ்பென்ஸ் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிடணும். இதை ஆட் பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ராஜெக்டினுடைய ஒரிஜினல் பட்ஜெட் வேல்யூ நமக்கு கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அந்த ப்ராஜெக்ட் நமக்கு லாபத்தை தரும். இதை நம்ம கன்சிடர் பண்ணாமல் நம்மளுடைய பட்ஜெட் வேல்யூவை நம்ம கொடுத்தோன்னா அந்த ப்ராஜெக்ட் முடியக்கூடிய நேரத்தில் லாஸில் தான் முடியும்னு சொல்லக்கூடிய விழிப்புணர்வு ஒவ்வொரு எஸ்டிமேட்டர்கிட்டையும் இருக்கணும்னு சொல்லக்கூடியதுக்காக தான் இந்த பதிவினுடைய முக்கிய நோக்கம். அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்டிமேஷன் சொல்லக்கூடியது வெறும் டைரக்ட் இன்டைரக்ட் கிடையாது, இன்னும் நிறைய தகவல்கள் அதில் இருக்குது. அதையும் நாம் படிப்படியாக தெரிஞ்சுக்கிடலாம். இன்னும் கொஞ்சமாக தான் இதில் நம்ம அந்த இதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். எதுக்குன்னா, ஒரே ஐடியா எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொன்னால் புரியாது, அந்த ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்கு நமக்கு தெளிவான முறையில் நம்ம செய்ய முடியாதுன்னு சொல்கிறதுக்காக தான். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆற்றில் போட்ட அளந்து போடுக்கும் காஸ்ட் எஸ்டிமேஷனுக்கும் என்ன தொடர்பு இருக்குதுன்னு சொல்லக்கூடிய சிந்தனை நிச்சயமாக உங்களுக்கு வரும். வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஆற்றில் போட்ட அளந்து போட அந்த காலத்தில் எதுக்கு சொன்னாங்கன்னா, அளவுக்கு அதிகமாக இது இருந்தாலும் அதை வீண் வரையை நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்டில் நம்ம அதை எடுத்துக்கணும். அந்த வகையில் பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்ம ஒரு எஸ்டிமேட்டருக்கு வீண் விரயங்களை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும். அதாவது காஸ்ட்டை எங்கெல்லாம் கட் பண்ண முடியுமோ அதையெல்லாம் கட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்டுக்கு லாபத்தை சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லக்கூடியதுக்காக தான் அந்த பழமொழியை நான் இதில் சொல்லியிருக்கிறேன். ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளவு வேல்யூ நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நம்ம அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வேல்யூவை கோட் பண்ணணுமே தவிர அதை விட அதிகமாட்டோ அல்லது அதை விட குறைவாட்டோ கோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது தான் முக்கியமான காரணம் இந்த பழமொழியை சொல்கிறதுக்கு. இதுவரைக்கும் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையில் இந்த வீடியோவை நான் இதில் முடிக்கிறேன். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தலைப்பில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.